நீங்கள் முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் விட்டுறீங்க. இங்கு நடக்கக்கூடிய ஊழல்கள், எல்லா மிகப்பெரிய பிரச்சனைகள், இந்த மண்ணை கபளீகர செய்தது, மணல் பிரச்சனை, மண் பிரச்சனை, இல்லை இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை எல்லாத்தையும் விட்டுறீங்க. இத்தனை ஆண்டுகளாக சுரண்டதெல்லாம் விட்டுறீங்க, ஊழல் செய்த விட்டுறீங்க. பாருங்க ஸ்டாலின் அவர்கள் நல்லா பேசுகிறார், பாருங்க ஸ்டாலின் அழகாக வர்றாரு, ஸ்டாலின் அவர்கள் ரோட் ஷோ போகிறாரு. இது உங்களுக்கு சரியாப்படுது, இதுக்கு உடனே வாக்கு செலுத்தணுங்கிறீங்களே தவிர இப்படி தான் ஒரு தலைவர் இருக்குன்னு நீங்கள் தான் உருவாக்குறீங்க. ஒரு இரண்டாம் கட்ட விமர்சனங்களை சீமான் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சாட்டை திருமுருகன் பேசலாம், ஸ்ரீதர் சார் பேசலாம், இடும்பாவன கார்த்திக் பேசலாம், சசிகுமார் சார் பேசலாம். ஆனால் ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய சீமான் பேசினா சீமானை பின்பற்றக்கூடிய ஒட்டுமொத்த நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் அல்லது கட்சியில் இல்லாட்டி கூட சீமானை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் உலகளாவிய தமிழர்கள்லாம் இருக்காங்களே, இப்படி தான் பேசணும் போல, இப்படி தான் இந்த விஷயத்தை அணுகணும் போல அப்படின்னு சீமானை தவறான முன்னுதாரணமாக ஃபாலோ பண்ணிடுவாங்களே, அது ஒரு சமூகத்துக்கே தவறான முன்னுதாரணமாக மாறிடாதா? நீங்கள் அதான் நான் மறுபடியும் அந்த பாயிண்ட் ஒன்றுக்கு தான் வரேன். நீங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அது தவறுன்னு தோணுது, அது ஒரு 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 மேடையில் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசிவிட்டார் அப்படின்னா அதை ஒரு ஒரு சரியான முறையில் போகக்கூடிய அணுகுமுறையில் அவர்கள் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த கோவத்தின் வெளிப்பாடை மட்டுமே பிடித்து கொண்டு இதனால் ஒட்டுமொத்தமாக இவரே இப்படி தான், இவரோட கேரக்டர் இப்படி தான், இவர் இப்படி தான் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுவார், இல்லை இவரோட நீங்கள் சொன்னீங்களா இவரோட தொண்டர்கள் இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாம் அப்படி கிடையாதுன்றேன். நீங்கள் அந்த மாதிரி ஒரு பொதுத்தன்மை கொண்டு பண்ணுறதுங்கிறது இது உள்நோக்கம் உள்ளது மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நான் திருப்பி மறுபடியும் நான் திமுக தான் தரணும். திமுகவின் மிகப்பெரிய தலைவராக 50 ஆண்டுகளாக இந்த கட்சியை தன் பயம் மட்டுமே வைத்துக்கொண்டு தன் சொந்தத்துக்கும் தன் குடும்பத்துக்கும் மட்டுமே வைத்துட்டு போனார்ல ஐயா கலைஞர் அவர்கள். அவர் பேசாத வார்த்தைகள் கிடையாது, கொச்சையாக பேசாத வார்த்தைகள் கிடையாது. அந்த வார்த்தையை நானே சொல்ல முடியாது. நான் இப்போ பேசணுன்னா கம்பேர் பண்ணி பேசுகிற மாதிரி ஆயிடும். நான் அவர் சொன்னது நியாயமாக இவர் செய்தது நியாயமாங்கிற மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடும். நீங்கள் சொன்னக்கூடிய தலைவராகிய உச்சத்தில் இருந்த பொறுப்பில் இருந்த எல்லோரும் மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் பேசியிருக்காரு. இது அப்படி கிடையாது. ஒருத்தரை தனி மனிதராக நேரடியாக பேசி அவரை இதுபடுத்தணும் காயப்படுத்தணும் கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக தன் சமூகத்தில் இருந்து இவ்வளவு தூரம் பெண்களுக்காகவே ஒரு இயக்கம் கட்டி அதில் மாதர் சங்கம்னு இவ்வளோ நாள் இத்தனை பெண்கள் இயக்கம் எல்லாம் என்ன பண்ணி கொண்டிருக்கீங்கன்னு ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடுனே தவிர இதை நேரடியாக மாதர் சங்கின் தலைவியை பார்த்து நீங்கள் ஏன் இப்படி செஞ்சு படுத்திருக்கீங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி நீங்கள் பொருள்பட முடியாது, எடுத்துக்க முடியாது. இது வருத்தம் தெரிவிச்சாரா சீமான் அவர்கள் மாதர் சங்கத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டு இப்படி நான் கோபத்தில் பேசிட்டேன் அப்படின்னு வருத்தம் ஏதாவது தெரிவிச்சாரா? இருக்கலாம், விரைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.